நாளைக்கு February 14 வரப்போகுது. சரி. அண்ணன் உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? ப்ரொபோஸ் டே எல்லாம் வந்துச்சு. ஒன்னும் இல்ல. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. வணக்கம், நான் உங்கள் விஸ்வா. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, February 14 வருதுல, லவர்ஸ் டே. அதுக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கால் பண்ணி ஃப்ராங்க் பண்ண போறோம். என்ன ஃப்ராங்க் விஷ்வா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நம்ம லைஃப்ல லவ் இல்லை, நம்ம லைஃப்ல லவ்வுக்கும் நமக்கும் செட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஏறி வச்சா கூட செட் ஆகாது. ஸோ அதனால அது ஓரமா வச்சிருவோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, லவ் பண்ற மாதிரி வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேச போறோம். பேசும்போது அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஆல்ரெடி மார்னிங் கொஞ்சம் லேட்டா இருந்துச்சிட்டேன், அதனால அம்மா அப்பா கால் பண்ணி ஒரு ஃப்ராங்க் வீடியோ போடலான்னு இருந்தேன். ஏன்னா அப்பா ஜஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி பேசும்போது எதுவும் இருக்காது. அந்த இதெல்லாம் அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன், இப்படிலாம் அப்பா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அம்மா கொஞ்சம் டெரர் பீஸ். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன், முடியல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆல்ரெடி அண்ணனும் அக்காவும் வெளியே போயிருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணேன், அவங்க வெளியே இருக்கிறதுனால அவங்கள்ட்ட எதுவும் நம்ம பேச முடியல. நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் இன்னொரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம ஃப்ராங்க் பண்ண போறோம். ஓகேங்களா? பண்ணலாமா? இப்போதான் கால் பண்ண கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க ஜஸ்ட் ஃப்ரீயா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஃப்ரீயா தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இருங்க, நான் ஒரு 5 minutes கழிச்சு கால் பண்றேன் அப்படின்னு. இப்ப நம்ம கால் பண்ணி பேச போறோம். ஹலோ அக்கா என்றழைக்காத உயிர் இல்லையே, அக்கா என்றழைக்காத உறவில்லையே. சும்மாக்கா உங்களுக்காக பாட்டு டெடிகேட் பண்ணலாம்னு தோணுச்சு, அதான் பாட்டு பாடினேன். என்ன தூரமா போன தூரமா வச்சு பேசுறீங்க போல, சரியா கேட்கல வாய்ஸ். ஓ, நீ ஸ்கூல்ல எக்ஸிபிஷனா? ஓ அப்படியா, சரி சரி. நான் நைட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கனால பாப்பாட்ட கால் பண்ணி பேச முடியல. நைட்டு போய் அதான் 2:30 மணிக்கு போயிட்டு 11 மணிக்கு வருவேன். மார்னிங் தூங்குவியா? இல்ல இல்லையே, நைட்டு தூங்கிடுவேனே, காலைல எந்திரிச்சிட்டேன் போ. ஆமா ஆமா. அப்புறம் சாப்பிட்டேன்க்கா. அப்புறம் இப்ப நாளைக்கு February 14 வரப்போகுது. சரி. அண்ணன் உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? ப்ரொபோஸ் டே எல்லாம் வந்துச்சு. ஒன்னும் இல்ல. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. தகதகனிய முன்னால குதிச்சு ஓடி வந்து இந்த மாதிரி ஒன்னால பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டான். அக்கா 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 பொம்மை என்ன கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அது ஏன்டா கேக்குற? அதான் நேத்தி பேசின, நீங்க காது கழுவிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாங்க, கால் பண்ணேன் நேத்தி. அதான் 2 பேர்ட்டையும் பேசல. அண்ணனுக்கு கால் பண்ணேன், பிஸின்னு வந்துச்சு. அப்புறம் திருப்பி போன் அடிக்கல. அப்புறம் எனக்கு 2 ப்ரொபோசல் வேற வந்திருக்கு. இங்க ஃபேக்டரியில இருக்கா, ஒர்க் பண்ற 2 பேர். யாரோ இன்னைக்கு என்னோட பேக்குள்ள 2 லெட்டர் கிடந்தது. அதான்க்கா, எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. இது மாதிரி லெட்டர்ல எல்லாம் எழுதி இன்ஸ்டாகிராமோட ஐடி இருக்கு. அப்புறம் நான் போயிட்டு சரி இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணலாம்னு பார்த்தா, அந்த இன்ஸ்டாகிராம் அப்படி ஒரு ஐடியே இல்லை. ஆமா, தெரியலக்கா. அதான் என்ன கண்டுபிடிக்க முடியலக்கா. இல்லக்கா, ஸ்டாஃப்ஸ்லாம் அந்த மாதிரி எல்லாமே டெரர் கேரக்டர் தான் இருப்பாங்க, அவங்க எல்லாம் கலாய்க்க மாட்டாங்க. வேற யாராவதுக்கா பண்ணியிருக்காங்க, யாருன்னு தெரியலக்கா. சரிக்கா, அழகாப்பு இருந்தது என்னோட தப்பா? அது ப்ரொபோசல் வரதானே செய்யும். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. சரிண்ணா, சரி அண்ணன் ஏதாவது கால் பண்ணி இப்போ உங்களுக்கு ஏதாவது பேசியிருப்பாங்க என்ன, அதையும் கேட்கலான்னு சொல்லி தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். சிடுமூஞ்சி.
சரி சரிக்கா. என்ன பண்ற? பிப்ரவரியா? இல்லக்கா நான் காலையில வந்தேன். அதான் நைட்டு 11 மணிக்கு வந்தேன், படுத்து தூங்கிட்டேன். இப்போ ஒரு 8 மணிக்கு தான் வந்துருச்சேன். சரி சரி. அதுதான்க்கா. சரிக்கா. இவ்வளவு நேரம் இவ்வளோ நேரம் என்ன, படுத்து தூங்கி ட்ரெஸ் துவைச்சேன். அப்புறம் பல்லு விளக்கிட்டு மிச்சர் சாப்பிட்டேன், டீ குடிக்க போகலான்னு தோணுச்சு. அப்போதான் சரி உங்களுக்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் சும்மா சொன்னேன், எனக்கு எதுவும் ப்ரப்போசல்லாம் வரல. ஏன்டா இப்படிலாம்? நீயே விட்டுற கதை. சும்மா உங்ககிட்ட சொல்லி பார்ப்போம் உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அதானே உனக்காக நினைச்சேக்கா, இந்த டைலாக் தான் எதிர்பார்த்தேன். யார் இருக்காங்க? லேடியா இருக்காங்க? இல்லக்கா, இல்ல கம்பெனில பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்க, டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. பட் நம்ம என்ன வேலைக்கு போனோமா வேலையை பார்த்தோமா வந்துகிட்டே இருக்கோம். ஓகே ஓகேக்கா. நம்ம பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்க சங்கத்தை சேர்ந்தவங்கக்கா. நம்பிட்டேன்டா. எஸ் டெஃபினெட்லிக்கா. நம்பிட்டேன். என்ன தலைவரே, டீச்சர் நட்டை கலட்டி விட்டு போயிட்டாளா? டேய், விடிய காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போறவனோ பொண்ணு கலட்டி விட்டவனோ ஃபீல் பண்றவனோ நம்ம சங்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதுடா. இதெல்லாம் நம்பவே முடியாது. சரி சரிக்கா. அப்புறம் பாப்பா எக்ஸிபிஷனுக்குலாம் போனா வீடியோ எடுத்துட்டு வாங்க. வீடியோ நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். ஓ, அதுக்குதான் இப்ப நீ கேக்குற? என்னது? அப்லோட் பண்றதுக்காக. என்ன அப்லோட் பண்றதுக்காக? ஓ, யூடியூப்ல போட. எதை? வீடியோவை. ஆமா, பாப்பா எக்ஸிபிஷனுக்கு வீடியோ எடுத்துட்டு வாங்க, யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம்னு சொன்னேன். நீங்க என்ன நினைச்சீங்க? இப்ப நம்ம பேசுறத வீடியோ எடுத்து போறேன்னு நினைச்சீங்களா? இல்லையே. ஓகே ஓகேக்கா. நீ எடுத்து போடுற. ஓகே ஓகேக்கா. இப்போ நீங்க என்னடா பைத்தியமாடா நீ? நான் பைத்தியம் இல்ல. இவ்வளவு நேரம் நீங்க வந்து விஸ்வா சினியாட் யூடியூப்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் லைவ்ல போயிட்டு இருக்கு வீடியோ. February 14 பிராங்க் கால். அதான் உங்கள்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி கால் பண்ணிருக்கேன். என்கிட்ட பிராங்க் பண்ணி நீ என்னடா பண்ண போற? இன்னும் நீங்க நம்பவே இல்லையா? சரி ரைட்டு. நாளைக்கு வீடியோ வரும் பாருங்க, நீங்க பேசின வாய்ஸ் தான் கேட்கும். கொன்றுவான் அதோட. நாளைக்கு 1 மில்லியன் வியூஸ் போக போகுது. நல்லா படிச்சா நல்ல பையனா இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய் இல்ல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.